அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்போல் சிவபெருமானுக்கு புடவை சாற்றி வினோத வழிபாடு சிறப்புகள் செய்யப்படுகின்றன. அதனை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நீரிலிருந்து வெளிப்படும் சிவலிங்கம், வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் திறக்கப்படும் சிவன் கோவில், கிரகண நேரத்திலும் திறக்கப்படும் சிவன் கோயில், இரவு நேரத்தில் திறந்திருக்கும் சிவன் கோவில் என எத்தனையோ வித்தியாசமான விசித்திரமான சிவன் கோவில்கள் இருக்கின்றன. அதனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல் சிவலிங்கத்திற்கு புடவை சாத்தி வழிபாடு நடத்தப்படும் ஒரு அதிசய சிவன் கோவில் பற்றித்தான் இங்கு தெரிந்து கொள்ள போகிறோம். பல ஆச்சரியப்பட வைக்கும் வினோத மர்மங்கள், வழிபாடுகள் கொண்ட பல விசித்திரமான கோவில்கள் நம்முடைய இந்தியாவில் உள்ளன. அதிலும் வட இந்தியாவில் இதுபோன்ற கோவில்கள் ஏராளமாக உள்ளது. பிருந்தாவனத்தில் புனித மண்ணில் ஒவ்வொரு மண் துகள்களிலும் பகவான் கிருஷ்ணரின் நீலைகள் இன்னும் உயிருடன் ஒலிக்கின்றன என பக்தர்கள் நம்புகின்றனர். அந்த மண்ணில் உள்ள புனித தலங்களில் ஒன்றாக விளங்குவது வம்சிவ பகுதியில் அமைந்துள்ள கோபேஸ்வரர் மகாதேவ் மந்திர். இங்குள்ள சிவலிங்கத்திற்கு ஆடையாக புடவை சாத்தி வழிபாடு வினோத நடைமுறையில் உள்ளது. இதற்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த தெய்வீக நிகழ்வு உள்ளது என புராண கதைகளில் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு பௌர்ணமியின் இரவிலும் யமுனை நதிக்கரையில் பகவான் கிருஷ்ணர் கோபியர்களுடன் ராசலீலா நடனம் ஆடிக்கொண்டிருந்தார். அந்த லீலை என்பது சாதாரண நடனம் அல்ல. அது பரமாத்மாவாகவும் ஜீவாத்மாவும் ஒன்றிணையும் ஆன்மீக திருவிழாவாகும். இந்த தெய்வீக ராஜலீலையின் மகிமையை அறிந்த சிவபெருமான் அதனை பார்க்கவும் அதில் பங்கேற்கவும் ஆசை கொண்டார். கிருஷ்ணரின் பரமானந்த லீலையை நான் நேரில் காண வேண்டும் என்ற ஏக்கம் அவருள் எழுந்தது. இந்த நிகழ்வை காணவும் அதில் கலந்து கொள்ளவும் சிவபெருமான் வம்சிவட்டிற்கு வந்தபோது அங்கு பிருந்தாவனத்திற்கு காவல் பொறுப்பில் இருந்த பிருந்தாதேவி அவரை தடுத்து நிறுத்தினார். இது ராசலீலை, இங்கு கிருஷ்ணரை தவிர வேறு ஆண்கள் பங்கேற்க முடியாது என்றார். அந்த வார்த்தையில் சிவபெருமானின் மனதை உருக்கியது. பரமசிவனே ஆனாலும் பக்தியின் நீலையில் விதிகள் உள்ளன. அவர் நுழைவாயில் அமைதியாக அமர்ந்து விட்டார். அந்த ஏக்கம், அந்த வருத்தம், அந்த ஆழ்ந்த பக்தி அனைத்திலும் பிருந்தாதேவியின் உள்ளத்தை தொட்டது. பிருந்தாதேவி சிவபெருமானிடம் குசும் சர்வேஸ்வரில் நீராடி வாருங்கள் என கூறினார். சிவபெருமான் அந்த புனித தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்தருளினார். அவர் அழகிய கோபிய ரூபத்தை பெற்ற அதிசயம் நிகழ்ந்தது. அப்போது அவர் ஆண் ரூபத்தில் இல்லை, பரிபூரண பக்தி நிறைந்த கோபியர்களில் ஒருவராக மாறியிருந்தார். அந்த மாற்றம் வெறும் புறத்தோற்றம் அல்ல, அது ஆன்மாவின் லய நிலை. அந்த கோபியர்கள் ரூபத்தில் சிவபெருமான் ராசலீலையில் கலந்து கொண்டார். கிருஷ்ணருடன் நடனமாடி பரமானந்தத்தில் மூழ்கினார். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் அவரை அன்போடு கோபேஸ்வரர் என்று அழைத்தார். கோபியர்களின் ஈசன் என்று இதற்கு பொருள். இதனால் சிவன் கோபேஸ்வரர் மகாதேவ் என்று திருநாமம் பெற்று சிறப்பு பெற்றார். இந்த தெய்வீக நிகழ்வின் நினைவாகத்தான் அந்த தலத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு இன்று புடவை அணிவிக்கப்படுகின்றன. சிவபெருமான் கோபியர்கள் ரூபத்தில் ராசலீலையில் கலந்து கொண்டதை நினைவூற்றும் மரபாக இது தொடர்கிறது. மேலும் இந்த கோவில்களில் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்வது கிடையாது என்பது ஐதீகமாகும். சிவபெருமான் தினமும் கைலாயத்திற்கு சென்று உணவறிந்து விட்டு வருகிறார் என பக்தி நம்பிக்கை இங்குள்ள மக்களிடம் நிலவுகிறது. வம்சிவட்டில் கோபியர்கள் ரூபத்தில் சிவன் தரிசனமளிக்கும் அழகிய உருவத்தை இன்றும் தரிசிக்க முடியும். பரம்பொருளை அடைய ஆண் பெண் என்ற வேறுபாடு கிடையாது. பதவி பெருமை எதுவும் தடையல்ல, பக்தி மட்டுமே தகுதி. சிவனும் கிருஷ்ணரும் வேறு அல்ல, ஒரே பரம்பொருளில் இரு பரிமாணங்கள். பக்தியின் முன் பரமசிவனே தன்னை மாற்றி கொண்டார் என்றால் பக்தியின் மகிமை எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணர்த்தவே இந்த ஆலயத்தில் இன்றும் சிவனுக்கு புடவை சாத்தி செயல்படுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக
இதனை மனதில் நினைத்து கொண்டு அந்த சிவபெருமானிடம் எந்த விதமான வார்த்தை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து புடவை வாங்கியோ அல்லது அவருக்கு நைவேத்திய பிரசாதங்கள் இல்லது பூஜை பொருட்களோ தானமாக வழங்கலாம். இது கடன் பிரச்சனையில் தவித்து கொண்டிருப்பவர்கள், திருமணமாகாதவர்கள், எண்ணற்றோர் இந்த புனித தீர்த்தத்திலும் இந்த ஆலயத்திலும் வந்து பங்கேற்று சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்கின்றனர். குறிப்பாக சிவபெருமானின் கோவில்களில் எண்ணற்ற கோவில்கள் விசித்திரமாக இருக்கின்றன. குறிப்பாக கிரகண நேரத்திலும் இரவு நேரத்திலும் சிவன் கோவில்கள் என எத்தனையோ வித்தியாசமான விசித்திரமான சிவன் கோவில்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கும். அதுபோல் சிவலிங்கத்திற்கு புடவை சாத்தி வழிபாடு நடத்தப்படும் இந்த அதிசய கோவில்தான் இந்த வட இந்தியாவில் அமையப்பெற்று சிறப்புமிக்க கோவிலாக விளங்குகிறது. இது பரம்பொருள் கிருஷ்ணபிரான் மற்றும் சிவபெருமான் இருவரும் நடத்த ஒரு தெய்வீக திருவிளையாடல். எனவே அந்த ஊர் பொதுமக்கள் நடத்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆச்சரியப்பட வைக்கும் வினோத வழிபாடுகள் மர்மங்கள் கொண்ட பல கோவில்கள் இந்தியாவில் உள்ளன. அதிலும் வட இந்தியாவில் இது போன்ற கோவில்கள் பல உள்ளது. பிருந்தாவனத்தில் புனித மண்ணில் ஒவ்வொரு மண் துகளிலும் பகவான் கிருஷ்ணரின் நீலையில் இன்றும் உயிருடன் ஒழிக்கின்றன என பக்தர்கள் நம்புகிறார்கள். அந்த மண்ணில் உள்ள புனித தலங்களில் ஒன்றாக விளங்குவது வம்சிவ பகுதியில் அமைந்துள்ள கோபேஸ்வரர் மகேந்திர மந்திர். இங்குள்ள சிவலிங்கத்திற்கு ஆடையாக புடவை சாத்தி வழிபடுவது வினோத நடைமுறையாகும். இதற்கு பின்னால் மக்கள் அனைவரும் இன்று ஒரு மாபெரும் சக்திதான் இங்கு அமைந்திருக்கிறது என மக்கள் அன்போடு வழிபாடு செய்கிறார்கள். ஒரு பௌர்ணமியில் யமுனை நதிக்கரையில் பகவான் கிருஷ்ணர் மற்றும் கோபியர்கள், சிவபெருமான் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருவிளையாடலை உருவாக்கியுள்ளனர் என்பது வியக்க வைக்கும் உண்மையாகும். அந்த வார்த்தையில் சிவபெருமான் மனதை உருக்கியது. அதனால் சிவபெருமான் மனம் தெளிவடைந்து ஒரு புடவை சாற்றி அவருக்கு சாற்றப்படுகிறது. அதனால் மனம் மகிழ்ந்து அவர் ஒரு கோபியராகவே மாறுகிறார். சிவனும் மற்றும் கிருஷ்ணரும் வேறு கிடையாது, இருவரும் ஒருவரே என மனதில் நினைத்து கொண்டு அந்த மக்கள் பக்தியுடன் சிவபெருமானை வழிபாடு செய்கின்றனர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.